அன்னை வயல் பை சிங்கேஸ் ஐத்மாத்தவ். அத்தியாயம் 15. வாழ்க்கை தன் முறைப்படி இயங்கிற்று. கூட்டுப்பண்ணை சிறிது சிறிதாக சீரடைந்தது. வாழ்க்கை சுலபமாய் ஆயிற்று. இவை எல்லாவற்றுடனும் போர் பற்றிய நினைவுகள் மங்கலாயன. மக்களது உள்ளங்களில் அதன் சுவடுகள் அழியத் தொடங்கின. நானும் அலிமானும் முன்போலவே கூட்டுப்பண்ணையில் வேலை செய்தோம். படை வீரர்கள் போர் முனையிலிருந்து திரும்பியதுமே குழு தலைமை பொறுப்பை நான் இளைஞர்களிடம் ஒப்படைத்து விட்டேன். 3 ஆண்டுகள் நீங்கள் இல்லாமலே உழைத்தேன். படாத பாடெல்லாம் பட்டேன். இப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து விட்டீர்கள். வேலை பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஓய்வு அளிங்கள். இந்த ஆண்டுகளில் நான் முதுமையடைந்து விட்டேன். வெறுமே உங்களுக்கு உதவி செய்து வருவேன் என்று வாலிபர்களிடம் கூறினேன். அந்த காலத்து இளைஞர்கள் இன்றைக்கும் என்னை குழு தலைவி அம்மா என்றே அழைக்கிறார்கள். இன்னும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்று ஆகிறது. வாழ்க்கை தன் போக்கில் இயங்கியது என்றாலும் அலிமானுக்கும் எனக்கும் அப்படியும் அமைதி கிடைக்கவில்லை. ஒருவரும் இதை கவனிக்கவில்லை. ஆயினும் உள்ளுக்குள் நாங்கள் இடைவிடாது துன்பத்தில் உழன்றோம். ஒரே விஷயத்தை குறித்தே இடையூறாது சிந்தித்த வண்ணமாயிருந்தோம். முதல் பார்வைக்கு எல்லாம் எளிது போலப்படும். நேருக்கு நேர் மனதை திறந்து பேசுவது. விஷயம் இப்படி அப்படி, அவரவர் தன் தன் வழியில் போவோம், அவரவர் தன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று. ஆம், சங்கதி மிக சாதாரணமானதுதான். என் மருமகள் அலிமானாவாக இல்லாமல் வேறு ஒருத்தியாக இருந்தால், அலிமான் என்னிடம் இவ்வளவு பரிவு காட்டிராவிட்டால், நான் நீண்ட நேரம் யோசனை செய்யாமல் அவள் முகத்துக்கு நேரே சொல்லியிருப்பேன், வெறுமே காத்திருப்பது பயனில்லை. காலம் கடந்து போவதற்குள் எவனையாவது மனம் செய்து கொண்டு வெளியேறு என்று. ஆனால் அலிமானிடம் இந்த சொற்களை கூற தயங்கினேன். வார்த்தைகள் எவ்வளவுதான் பதப்படுத்தி மென்மையாக்கினாலும் சரி, அவற்றை எவ்வளவுதான் சலித்து பொறுக்கி எடுத்தாலும் சரி, அர்த்தம் ஒன்றேதான். பண்பற்ற கொடிய அர்த்தம். அவளை விருப்பத்துக்கு மாறாக வெளியே விரட்ட எனக்கு உரிமையில்லை. ஒரு தடவை கைந்தி என்னும் இடத்திலிருந்து அவளுடைய உறவினர்கள் போகிற வழியில் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். என்னுடைய மனசாட்சி மாசற்றதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அலிமானை நான் கட்டுப்படுத்தவில்லை என்றும் அவளை ஆசீர்வதிக்க நான் தயார் என்றும் சொல்லி தீர்த்தேன். ஆனால் அலிமான் அவர்களிடம் விடுக்கென்று பேசவே அயலாருக்கு முன் என் பொருட்டும் அலிமான் பொருட்டும் எனக்கு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது. இந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது என்று அவள் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டுவிட்டாள். எனக்கு சொந்த மூளை இருக்கிறது. போய்விடுவது வேண்டாமா, எப்பொழுது போவது என்பது என் விவகாரம். எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டாள். அவசரப்பட்டு விட்டதற்காக அப்புறம் நான் வருந்தினேன். அலிமானை நேரிட்டு பார்க்கவே கூசினேன். புத்திசாலியான அவளோ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாள். எதுவுமே நிகழாதது போல் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை அவள். ஆக இந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம். ஒருவருக்கொருவர் இறங்கினோம். ஜைனாக் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையில் எங்களை ஏமாற்றிக் கொண்டோம். அப்புறம் இந்த வாழ்க்கையும் வற்றி போய்விட்டது. காலமோ கழிந்து கொண்டே போயிற்று. எப்பொழுதோ தருணம் தப்பித்து விட்டது. எப்படி இது நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியாது. எங்கள் கிராமம் கால்நடை மேய்ச்சல் வழியில் இருந்தது. நெடுங்காலமாகவே இவ்வழியாக கால்நடை ஓட்டிச் செல்லப்படுவது வழக்கம். வசந்த காலத்தில் மலைகளுக்கும் இலையுதிர் காலத்தில் மலைகளிலிருந்தும் ஸ்தெப்பிக்கும் சில வேளைகளில் மேய்ப்பர்கள் எங்கள் கிராமத்திற்கு கொஞ்ச நாட்கள் தங்கி செல்வார்கள். தாங்களும் இளைப்பாறுவார்கள். மந்தைகளுக்கும் ஓய்வு கொடுப்பார்கள்.
46ஆம் ஆண்டு குதிர்காலத்தில் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த இளம் மெய்ப்பன் ஒருவன் தனது மந்தையை இங்கே வெள்ளப்படுக்கையின் உலர்பகுதியில் மேயவிட்டிருந்தான். அவன் படைவீரனாக இருந்தவன் என்பது தெரிந்தது. சாம்பல் நிற மேல்கோட்டை இன்னும் அணிந்திருந்தான். துப்பாக்கியை தோளில் தொங்கவிட்டவாறு நல்ல குதிரையில் சவாரி செய்தான். அவனுடைய மென்மயிர் தோல் மேல்கோட்டு சேனத்தின் இருபுறமும் துருத்துமாறு கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அடிக்கடி அவன் மெதுநடையாக குதிரையை ஓட்டிக்கொண்டு கிராமத்தில் சுற்றி வருவான். சுற்றி வந்தால் வரட்டுமே, வழியில் குதிரை ஏறி செல்பவர்கள் கொஞ்சமா என்ன, அவரவருக்கு அவரவர் காரியம். ஆகவே நான் அவனை கண்டும் காணாதது போல் இருந்தேன். அந்த குதிர்காலத்தில் எங்கள் கிராமத்தில் திருமணங்கள் நிகழ்ந்தன. ஒருவன் தன் மகனுடைய கல்யாணத்திற்காக குதிரை ஏற்றக்காரர்களின் ஆடு வெட்டும் போட்டிக்கு ஏற்பாடு செய்தான். நான் முன்னே குறிப்பிட்ட மெய்ப்பெண் திறமையுள்ள குதிரை ஏற்றுக்காரன். அலிமானும் நானும் திருமணத்துக்கு போக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தோம். அவள் அலங்காரம் செய்து கொள்வதற்கு யாரோ ஒருவன் தெருவில் பாய்ச்சலாக குதிரை மேல் வந்து எங்கள் வீட்டு வாயில் அருகே அநேகமாக விழுந்தான். நான் ஓடிப்போய் பார்த்தேன். அது அந்த மெய்ப்பெண் தான். குதிரை சீற்றம் கொண்டு முரண்டியவாறு நடனமாடியது. அவனோ சாட்டையை பற்களால் கவ்விக்கொண்டு சேனத்தின் மேல் அழகுற விளங்கினான். அவனது இராணுவ சட்டை கைகள் மடக்கிவிடப்பட்டிருந்தன. வாயிலின் அருகே வெட்டுண்டு ஆடு கிடந்தது. இந்த விளையாட்டில் வெற்றியாளன் ஆட்டை எந்த வீட்டு வாசலில் வேண்டுமானாலும் போடலாம். நான் தான் எதனாலோ மனக்குழப்பம் அடைந்து என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கினேன். நீ எதற்காக இதை போட்டாய் மகனே என்ற சொற்கள் நான் அறியாமலே என் வாயிலிருந்து வெளிப்பட்டன. அவன் கேட்டான், வீட்டில் யார் என்று. உனக்கு யார் வேண்டும் என்றேன். அப்பொழுது அவன் ஆட்டை நழுவ விட்டு விட்டதாக முணுமுணுத்து அதை தரையிலிருந்து எடுத்துக்கொண்டு குதிரையை திருப்பி தெருவின் மறுகோடியை நோக்கி விரைந்து சென்று விட்டான். மற்ற இளைஞர்கள் அவன் ஆட்டுடன் போய்விட்டதைக் கண்டு போட்டி போட்டுக்கொண்டு அவனை துரத்தினார்கள். அவ்வளவுதான். அதன் பின் நான் அவனை சந்திக்கவே இல்லை. அப்பொழுது ஒரு வகையான மனத்தாங்கல் எனக்கு உண்டாயிற்று. ஒரு தடவை ஆட்டை ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு அதை வீட்டுக்காரர்களிடம் விட்டுவிட வேண்டும். அதுதான் வழக்கம். அல்லது ஒருவேளை மெய்யாகவே நழுவ விட்டு விட்டானோ? அப்படியானால் ஆடு வீதியில் கிடக்காமல் வாயிலுக்குள் கிடந்தது ஏன்? அதன் அர்த்தம் என்னவாக இருக்க முடியும்? அலிமான் வீட்டுக்குள்ளிருந்து வெளிவந்ததும் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டேன். பூவேலை செய்த சால்வையும் பட்டு உடையும் அணிந்திருந்தாள் அவள். சட்டென்று ஒரு முறை என்னை ஏறிட்டு நோக்கிவிட்டு நாணத்துடன் தலை கவிழ்ந்தாள். போவோம் அம்மா என்று மெல்ல மொழிந்தாள். அந்த மெய்ப்பெண் குதிரை மேல் இங்கே பாய்ந்து வந்தது ஏன் என்பது சொற்கள் இன்றியே தெளிவாகிவிட்டது. இப்பொழுது சில நாட்களாக அலிமான் வீட்டுக்கு வெளியே வாய்க்காலில் நீர் நிரம்ப ஓடிக்கொண்டிருந்த போதிலும் மாலை வேளைகளில் தண்ணீர் கொண்டு வர ஆற்றுக்கு போய்விட்டு நேரங்கழித்து வந்தாள் என்பது என் நினைவுக்கு வந்தது. என் நெஞ்சு சுரீர் என்றது. அவள் மேல் நான் பொறாமைப்பட்டேன் என்பதால் அல்ல. ஒருவேளை பொறாமைப்பட்டு இருக்கலாம். ஆனால் வேறு காரணத்தால் அலிமான் நெடுங்காலம் கைம்பெண்ணாக இருக்கக்கூடாது. விரைவில் அவளுக்கு கணவன் கிடைத்துவிட வேண்டும் என்று நானே கடவுளை வேண்டிக் கொண்டேன். அவளுக்கு இவ்வாறு வாய்க்க வேண்டும் என இன்பத்தை விளைவது போன்று நான் விரும்பினேன். ஆனால் இப்பொழுது திடீரென்று என்னை திகில் பற்றி கொண்டது. மருமகளை அல்ல, சொந்த மகளை திருமணம் செய்து கொடுப்பதைப் போல நான் சஞ்சலம் அடைந்தேன். புது வீட்டில் அவளுக்கு எப்படி இருக்குமோ? எப்பேற்பட்ட ஆட்களிடையே போய் சேருவாளோ? கணவன் எத்தகையவனாக வாய்ப்பானோ? இந்த விஷயத்தில் அவள் ஏதேனும் தவறு செய்துவிடக் கூடாதே என்று அஞ்சினேன்.
திருமண விருந்தின் போது திரும்பும் போதும் வீடு சேர்ந்த பின்னரும் இந்த எண்ணங்கள் என் மனதை விட்டு அகலவே இல்லை. நீ அவனை நன்றாக தெரிந்து கொண்டாய் அலிமான். நீ அவசரப்படாதே மகளே அலிமான். ஜாக்கிரதை, தவறு செய்து விடாதே. ஆளை நன்றாக தெரிந்து கொள் என்று மனதுக்குள் அவளிடம் கேட்டுக்கொண்டேன். யுவதிகளின் வழியில் முட்டுக்கட்டையாக விளங்காமல் இருப்பது எப்படி? அலிமான் என்னிடம் கூச்சப்படாமல் இருக்கும்படி செய்வது எவ்வாறு? தான் அவசியம் என்று கருதும் விதத்தில் நடந்து கொள்ள அவள் சுதந்திரம் உள்ளவள் என்பதை அவளுக்கு எப்படி ஜாக்கிரதையாக தெரிவிப்பது? இவ்வாறெல்லாம் சிந்தித்தேன். எனது கலவரத்தை மறைக்க முயன்றேன். அவளோடு எப்பொழுதும் போல உரையாடினேன். வேடிக்கை கூட செய்தேன், சிரித்தேன். அவள் எச்சரிக்கையாகிவிடக் கூடாது, நான் அவளை ஆமோதிக்கவில்லை என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக. ஆயினும் நான் கலவரப்பட்டது எதை குறித்து என்று அவள் அறிந்து கொண்டாள். மாலையில் அலிமான் வாளியை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்காக புறப்பட்டதும் என் தோள் மேலிருந்து மலை இறங்கியது போல அப்பாடா என்று பெருமூச்சு விட்டேன். நல்லதே இது, அவனை சந்திக்கட்டும் என்று நினைத்து கொண்டேன். அவளோ விரைவாக திரும்பி வந்து விட்டாள். ஆற்றுக்கே போகாமல் வாய்க்காலிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தாள். அம்மா, நான் வெந்நீர் போடுகிறேன், தலையை கழுவிக்கொள் என்று வாளியை இடத்தில் வைத்துவிட்டு கூறினாள். அப்புறம் பார்த்து கொள்ளலாம், நாளைய தினம்தான் இருக்கிறதே, உனக்கு எங்கேனும் போக வேண்டுமானால் என்றேன். அவள் என்னை இடைமறித்தாள். நாளைக்கு வேலைக்கு போக வேண்டுமே, நேரம் இருக்காது, நீ தலையை கழுவிக்கொள்ளம்மா, நான் உனக்கு தலைவாருகிறேன் என்று கூறினாள். கொப்பரையில் நீர் கொதிக்க வைத்து தானே தலை கழுவி கொள்ள முடியாத சிறு பெண்ணு போல எனக்கு பணிவிடை செய்வதில் முனைந்தாள் அலிமான். முதலில் புளித்த பாலாலும் அப்புறம் வாசனை சோப்பாலும் தலையை தேய்த்து நீரால் அலம்பிவிட்டு இன்னொரு தடவை சோப்பினால் தேய்த்து கழுவும்படி என்னை கட்டாயப்படுத்தினாள். நேரம் முழுவதும் என்னை விட்டு ஓர் அடி அப்பால் நகராமல் நீரை மாற்றுவதும், சுடுநீரில் தண்ணீர் விட்டு விளாவுவதும், செம்பினால் எடுத்து என் தலையில் ஊற்றுவதுமாக வேலை செய்தாள். வேறு சமயமாயிருந்தால் நான் இதை பொறுத்து கொண்டிருக்க மாட்டேன். என்னை நிம்மதியாக இருக்கவிடு என்று சொல்லியிருப்பேன். ஆனால் அன்று மாலை அவ்வாறு செய்ய என்னால் முடியவில்லை. நான் குற்றவாளி போல உணர்ந்தேன். ஏனெனில் என்னால் தான் அவள் காதலனை சந்திக்க போவில்லை. அட கஷ்டமே, எதற்காக அவள் இப்படி செய்தாள்? எனக்கு என் மீதும் அவள் மீதும் வருத்தமாக இருந்தது. அலிமானோ எல்லாவற்றாலும் மிகுந்த மனநிறைவு அடைந்திருந்தாள். சீப்பினால் வாரி என் கேசத்தை பின்னியவாறு துக்கம் பொங்க கூறினாள். அம்மா, ஒரு காலத்தில் உன் பின்னல்கள் அடர்த்தியாக இருந்தன. ஆமாம், நீயும் அப்பொழுது யுவதியாக இருந்தாய். அவள் மெதுவாக என் தலையை வருடினாள். உள்ளங்கைகளால் கொஞ்சலாக என் முகத்தை தொட்டாள். நான் தலையை நிமிர்த்தவில்லை. என் கண்கள் குளமாயின. என்னிடம் விடை பெற்று கொள்ளப் போகிறாள் போலும் என்று ஏக்கத்துடன் நினைத்தேன். அப்புறம் அவள் என் தலையை பின்னிவிட்டு தன் பழங்கால அத்தரை பெட்டியிலிருந்து எடுத்தாள். காசிம் அதை வாங்கினான். அலிமான் இவ்வளவு காலமாக அதை காப்பாற்றி வைத்திருந்தாள். நான் மறுத்து ஒதுக்கினேன். நீ என்ன அலிமான், கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக, இது எனக்கெதற்கு? கிழ வயதில் வெட்கக்கேடு, ஜனங்கள் சிரிப்பார்கள் என்றேன். அவள் என் பேச்சை காதலியே போட்டுக்கொள்ளவில்லை. குதூகலமாக சிரித்தாள். என் முகம், கழுத்து, தலை எங்கும் அத்தரை பூசினாள். சீசாவில் மிஞ்சிருந்த அத்தர் முழுவதையும் கவிழ்த்து விட்டாள். பிறகு என்னை தழுவிக்கொண்டாள். எல்லா புறங்களிலிருந்தும் பார்வையிட்டாள். ஆகா, நீ எவ்வளவு இளமையும் அழகும் உள்ளவள் ஆகிவிட்டாய் பார் என்று தனது வேடிக்கையால் மகிழ்ந்தாள். நானும் குதூகலம் அடைந்தேன். தேநீர் பருகிய பின்பு அலிமான் சொன்னாள், இப்பொழுது இளைப்பாறுவோம் அம்மா, இதோ உனக்கு படுக்கை விரிக்கிறேன். அன்று இரவு நாங்கள் இருவருமே உறங்கவில்லை. அலிமான் ஏதோ தனது எண்ணத்தில் ஆழ்ந்து மூளையில் பெருமூச்செறிந்தாள். புரண்டு புரண்டு படுத்தாள்.
என் உள்ளமோ அவளாலேயே நிறைந்திருந்தது. மால்வா மலர் செண்டும் கையுமாக அலிமான் கோதுமை வயல் ஊடே அறுவடை இயந்திரத்தை நோக்கி ஓடியதும், மலர்களை இயந்திரத்தின் படிகளில் வைத்துவிட்டு குறும்பு தோற்றத்துடன் திரும்பி ஓடி வந்ததும் ஒரு முறை காட்சியளித்தது. காசிமை குதிரை மேல் அமர விடாது அவள் தடுத்ததும், சிறு குழந்தை போல அழுது கொண்டே அவன் கரத்தை இறுக பற்றி கொண்டதும் மறுமுறை தென்பட்டது. பின் ஒரு தடவை ரயில் நிலையத்துக்கு எங்கள் பயணம் நினைவு வந்தது. நாங்கள் வண்டியில் வேகமாக போய்க் கொண்டிருப்பது போலவும், கடும் பனியால் முழுதும் கன்றி சிவந்த கன்னங்களும் மேலெல்லாம் அப்பிய வெண்பனியுமாக அலிமான் என் அருகே அமர்ந்திருப்பது போலவும் பிரம்மை உண்டாயிற்று. சால்வை மேலும் வெளித்துருத்திய மயிர்கூச்சங்கள் மீதும் கழுத்துப்பட்டை மேலும் வெண்பனி செறிந்திருந்தது. இதனால் அலிமான் இன்னும் அதிக வனப்புடன் திகழ்ந்தாள். அகல விரித்த கைகளுடன் அவள் என்னை நோக்கி பாய்ந்து, அம்மா, நாம் விதவைகள், ஆக்கங்கெட்ட கைப்பெண்கள் என்று கதறிய காட்சி ஒரு தடவை முன்னே தெரிந்தது. கரிய உடை அணிந்து துளிப் மலர்களுடன் செம்மண் தரையில் அவள் என்னை விட்டு ஓடிச் சென்றது மறுமுறை தோற்றமளித்தது. எங்களை ஒன்றிணைத்தவை அனைத்தையும் நான் வரிசையாக நினைவுபடுத்தி கொண்டு அலிமான் அந்த மெய்ப்பனுடன் அவனது மந்தையை உலர்படுக்கை நிலத்தில் மேய்த்தவாறு செல்வதை சட்டென்று கற்பனை செய்து கொண்டேன். மன்னித்துவிடு அம்மா, நான் போகிறேன். என்னை பற்றி கெடுதலாக நினைக்காதே, விடை கொடம்மா என்று அவள் சொல்வது காதில் படுவது போன்ற பிரம்மை உண்டாயிற்று. ஆற்றின் செங்குத்தான கரையோரமாக அவன் பின்னே ஓடியவாறு நான் கையாட்டி, போய் வா என் ஒளியே, என் தாரகை அணைந்து விட்டது, போய் வா அலிமான், சுகமாயிரு, போய் வா என்று அவளை வழி அனுப்பினேன். டே தம்பி என்று மெய்ப்பனை விழித்து, இதோ பார், அவள் மனம் நோகாமல் பார்த்துக்கொள், என் மருமகளை பேணி காப்பாற்று, இல்லாவிட்டால் உன்னை சபிப்பேன், பயங்கரமான கொடும் சொற்களால் உன்னை சபிப்பேன் என்று கத்தினேன். கண்ணீர் என் முகத்தில் பெருகி தலையணையை நனைத்தது. நான் அலிமான் காணாதவாறு தலையை மூடிக்கொண்டு மெல்ல அழுதேன். அடுத்த நாள் வேலையிலிருந்து திரும்பியதும் அலிமான் எங்கும் போகவில்லை. மாலையில் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். அதன் பிறகு மெய்ப்பன் மந்தையை எங்கோ ஓட்டி போய்விட்டான். அப்புறம் அவனை கண்ணிலேயே காணவில்லை. இதனால் அலிமான் துயரம் அடைந்தது தெரிந்தது. அவன் உன் மனதுக்கு ஏற்றவன் என்றபோது நீ என்னை தூவென்று தள்ளிவிட்டு அவனோடு போயிருக்க வேண்டியதுதானே. ஐயோ அப்பாவி பெண்ணே, அதிர்ஷ்ட கட்டையே, எதற்காகத்தான் உனக்கே இந்த துன்பத்தை விளைவித்து கொண்டாயோ என்று மனதுக்குள் அவளை நொந்து கொண்டேன். அவளுக்காக இறங்கினேன். ஆனால் நாட்கள் சென்றன. இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துவிட்டன. இளவேனில் தொடக்கத்தில் அந்த மெய்ப்பெண் மறுபடி எங்கள் வட்டாரத்தில் தோன்றினான். வெள்ளப்படுக்கையில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடத்தில் நான் அவனை கண்டேன். அலிமான் மீண்டும் மாலை வேளைகளில் வெளியே போகவும் இரவு வெகுநேரம் கழித்து திரும்பவும் ஆரம்பித்தாள். நான் அவளிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அவள் தானே தனது விதியை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் இரவு நான் நெடுநேரம் அலிமானுக்காக காத்திருந்தேன். ஊர் அடங்கலும் ஊரங்கிற்று. நானும் விளக்கை அணைத்துவிட்டு படுத்துக்கொண்டேன். ஆனால் எனக்கு உறக்கம் பிடிக்கவில்லை. நெஞ்சு கனத்தது, சஞ்சலப்பட்டது. அலிமானை எதிர்பார்த்தவாறு ஜன்னலுக்கு வெளியே ஏற்பட்ட சிறு ஓசை ஒவ்வொன்றையும் உற்று கேட்ட வண்ணமாக இருந்தேன். வெளியே தன்மதி ஒளி வீசியது. மேகங்கள் சில வேளைகளில் விளிம்புகளை முழுமதி மேல் மோதின. சந்தடியற்ற இளவேனில் பருவம். எனக்கு காய்ச்சல் அடிப்பது போல இருந்தது. குளிரினால் அல்ல, தனிமையால். மென்மயிர் தோள்கோட்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தபடியே தூங்கி வழிந்தேன். பிற்பாடு எதனாலோ திகில் கொண்டு கண்விழித்தேன். பார்க்கிறேன், அலிமான் வீட்டுக்குள் வந்துவிட்டாள். அவளது உடையின் பொத்தான்கள் பீத்திருந்தன. திறந்த மார்பு வெளித்தெரிந்தது.
தலைமயிர் கலைந்திருந்தது. கண்கள் கலங்கியிருந்தன. குடித்து மயங்கியிருந்த நிலையில் அவளை அப்போதுதான் முதல் தடவையாக பார்த்தேன். நிலவாயிலை கடந்து உள் வரும்போது அவள் தள்ளாடி அநேகமாக விழத் தெரிந்தவள் அடுப்பை ஆதரவாக பிடித்து கொண்டு தப்பினாள். அவள் தலை ஆடியது. எனக்கு உடம்பெல்லாம் புல்லரித்தது. என்ன பார்க்கிறாய் என்று தலையை நிமிர்த்தி கொண்டு கேட்டாள். எதற்காக அப்படி உறுத்து நோக்குகிறாய் என்னை? ஆம், நான் குடிகாரி. ஆம், ஹோட்கா குடித்தேன். செய்வதற்கு வேறு என்ன இருக்கிறது எனக்கு? நான் குடிக்காவிட்டால் வேறு யார் குடிப்பது? என்ன கம்மென்று இருக்கிறாய் என்றாள். எனக்கு வாய் அடைத்து போயிற்று. பேச நாய் எழவில்லை. என் மருமகள் எந்த நிலைக்கு இழிந்து விட்டாள் என்பதை காணவே பயங்கரமாக இருந்தது. அலிமான் அடுப்பை பிடித்து கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தாள். தலையை தொங்க போட்டபடியே திடீரென்று கிசுகிசுத்தாள். அம்மா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் இன்றைக்கு நினைவிருக்கிறதா உங்களுக்கு? காசிமை வழி அனுப்பிய போது நாம் ஆற்றுக்கு போனோமே, அதே இடத்தில் வாக்கியத்தை முடிக்காமல் அவள் வீறிட்டாள். தலையை பற்றி கொண்டு தரையில் விழுந்து ஓவென்று கதறலானாள். அப்பொழுதுதான் நான் என் நினைவுக்கு வந்தேன். அவளிடம் பாய்ந்து சென்று அவளை கட்டிக்கொண்டு மார்புடன் அணைத்தேன். உனக்கு என்ன அலிமான்? எதற்காக அழுகிறாய்? சொல்லேன். துக்கம் கட்டுமீறி போய்விட்டதா? அல்லது யாரேனும் மனதை புண்படுத்தி விட்டார்களா? சொல்லு சொல்லு எனக்கு. அல்லது என்மேல் மனத்தாங்கல் கொண்டிருக்கிறாயா? மனத்தாங்கல் கொண்டிருந்தால் உள்ளத்தில் இருப்பதை சொல்லிவிடு என்றேன். இல்லையம்மா, இல்லையம்மா, இல்லை என் அருமை அம்மா என்று அலிமான் தொண்டை தழுதழுக்க கண்ணீருடன் மொழிந்தாள். பாவம் என் அம்மா, துர்பாக்கியசாலியே, தனி ஆள். நீ ஒன்றையுமே அறியாய். அறிந்தாலும்தான் உன்னால் என்ன செய்ய முடியும்? ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. நனைந்த முகத்தை என் மார்பில் புதைத்து கொண்டு வெகு நேரம் அவள் இப்படியே முணங்கிக் கொண்டே இருந்தாள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி அடைந்து உறங்கிவிட்டாள். ஆனால் தூக்கத்தில் கூட அவள் தேம்புவதையும் முறையீட்டுடன் முணுங்குவதையும் தொடர்ந்தாள். விடியும் வரை நான் அவள் தலைமாட்டில் உட்கார்ந்து மேற்கொண்டு நாங்கள் என்ன செய்வது என்று மூளையை குழப்பிக் கொண்டிருந்தேன். அவளிடம் மனதை திறந்து பேசிவிடுவது என முடிவு செய்தேன். ஆனால் காலையில் அவள் என்னிடம் முகம் கொடுத்து பேசவே தயாராக இல்லை. போதாக்குறைக்கு அவளுக்கு குமட்டல் வேற எடுத்தது. முந்திய இரவு நிகழ்ச்சியை நினைவுபடுத்த வேண்டாம் என்று மௌனமாக விழிகளால் கெஞ்சினாள். நாங்கள் வேலைக்கு புறப்பட்ட போதுதான் வெளிவாயிலில் என்னை மன்னித்துவிடு அம்மா என்று மெல்ல மொழிந்தாள். நானும் அவளை மேற்கொண்டு கலவரப்படுத்த விரும்பவில்லை. 3 மாதங்கள் கழிந்தன. படையிலிருந்து ஓடி வந்த ஜென்ஷேன் குல் பற்றி விவகாரத்தின் விசாரணை கோடை காலத்தில் நடந்தது. போர் முடிந்த பின் வெளிப்படையாக கிராமத்துக்கு வர அவன் தயங்கினான். ஆனால் இரவு நேரங்களில் தலைமறைவாக வீட்டுக்கு வந்து போனான் என்று தெரிந்தது. கஜகஸ்தானில் எங்கோ ஒளிந்து கொண்டு கள்ள வியாபாரத்தில் ஈடுபட்டான். திருடிய கால்நடைகளை விற்றான். அப்பொழுது அகப்பட்டு கொண்டான். அவனுடைய முந்தைய வேலைத்தனங்கள் வெளிப்பட்டு விட்டன. ஆகவே நேர்முக விசாரணைக்காக அவன் எங்கள் கிராமத்துக்கு இட்டு வரப்பட்டான். கிராம சோவியத்திலிருந்து அஞ்சல்காரன் என்னிடம் குதிரை ஏறி வந்து, நீ சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று தெரிவித்தான். நான் புறப்பட்டேன். வழியில் ஹலிமான் எதிர்பட்டாள். வேலையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தாள். சோர்ந்து மனமுடைந்து போய் எல்லோரிடம் இருந்தும் தனித்து ஒதுங்கி நடந்தாள். அந்த கோடை காலத்தில் அவள் முகம் கொஞ்சம் கருத்து விட்டது. எனக்கு அவள் மேல் இரக்கம் உண்டாயிற்று. வீட்டில் அவள் தனியாக உட்கார்ந்திருக்க வேண்டாம் என்பதற்காக, வா குழந்தாய், அலுவலகத்துக்கு போவோம், வீட்டுக்கு சேர்ந்தாற் போல திரும்பலாம் என்று அழைத்தேன். இல்லை அம்மா,
அங்கே நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு தலைவலி போல் இருக்கிறது, வீட்டுக்கு போகிறேன் என்று பதிலளித்தாள். சரி போ, ஆனால் படுத்து இளைப்பாறு, பசுவை நானே கறந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். கிராம சோவியத் அருகே முழுவதும் மூடப்பட்ட மோட்டார் நின்று கொண்டிருந்தது. சாட்சிகளாக அழைக்கப்பட்டவர்களும் வேலையிலிருந்து திரும்பும் வழியில் இங்கே வந்தவர்களும் வாசலில் குழுமியிருந்தார்கள். வெகு காலமாக 7 வருடங்களாக நான் ஜென்ஷேன்குலை பார்க்கவில்லை. மோசடி வாழ்க்கை அவனுக்கு லாபகரமாகவே இருந்திருக்கிறது என்பது புலப்பட்டது. தலதலன்னு புல்ல பருத்து முழுத்து மேனியனாக முறைப்புடன் கோணலாக நோக்கியவாறு ஜன்னல் அருகே பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு யாருடைய கேள்விக்கோ பதிலாக வல்லென விழுந்து கொண்டிருந்தான். நீ சொல்கிறாய் நான் திருடன் என்று. நீங்கள் என்னை கையும் களவுமாக பிடித்தீர்களா? நான் திருடியதை கண்ணால் கண்டீர்களா? கிடையாது. ஆகவே வீண் பழி சாட்டாதே. நீ 100 தரம் சொன்னாலும் இதெல்லாம் வெட்டி பேச்சு. யதார்த்த உண்மை வேண்டும், யதார்த்த உண்மை. இதை கேட்டதும் நான் ஜன்னலை விரிய திறந்து தெருவில் இருந்தபடியே கத்தினேன். நீ புழுகுகிறாய் பன்றி பயலே, உனக்கு யதார்த்த உண்மையா வேண்டும்? இதோ நான் தான் யதார்த்த உண்மை. அம்மா உள்ளே வாருங்கள் என்று மேசைக்கு பின்னிருந்து எழுந்து நின்று என்னை அழைத்தார் விசாரணை அதிகாரி. நான் உள்ளே போய் உடனேயே பேசத் தொடங்கினேன். ஆம், நாங்கள் உன்னை கையும் களவுமாக பிடிக்கவில்லைதான். உன்னை விரட்டி கொண்டு திரிய எங்களுக்கு நேரமும் இல்லை. அப்பொழுது நாங்கள் நகங்களால் தரையை சுரண்டி உழுது கொண்டிருந்தோம். போர் முனைக்காக தானியம் பயிரிட்டு கொண்டிருந்தோம். குழந்தைகளின் உணவுக்காக நாங்கள் அப்பொழுது உதிர்ந்த தானிய கதிர்களை அரித்து கொண்டிருந்தோம். நீயோ எங்கள் குதிரைகளை ஓட்டிச் சென்றாய். ஏற்காலில் பூட்டியிருந்த உழவு மிருகங்களை அவிழ்த்து திருடி போனாய். ஒவ்வொரு தானிய மணியாக நாங்கள் சேகரித்த கடைசி விதைகளை அப்பொழுது நீ பறித்து சென்றாய். குழந்தைகளிடமிருந்து நாங்கள் பிடுங்கிக் கொண்டோம், எங்களிடமிருந்து நீ அபகரித்தாய். எனவே நீ பகைவன் என்று ஆகிறது. நான் உன்னை விரட்டி கொண்டு போன போது நில், நான் உன்னை அறிவேன், ஜென்ஷேன்குள் நில் என்று கத்தினேன். நீ சட்டென்று திரும்பி என் மேல் துப்பாக்கியால் சுட்டாய். இதுதான் யதார்த்த உண்மை. நான் பேச்சை நிறுத்தினேன். நன்றி உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் போகலாம் அம்மா, வீட்டுக்கு போகலாம் என்று விசாரணை அதிகாரி என்னிடம் சொன்னார். கிராம சோவியத் அலுவலகத்திலிருந்து நான் வெளியே வந்ததும் வராததுமாக ஜென்ஷேன்குலின் மனைவி கதவை நோக்கி தாவி வந்தாள். வெறி பிடித்தவள் போல் என் மேல் பாய்ந்து கூச்சலிட்டாள். அட ஒண்ட கிழமே, நீ உண்மை தேடுகிறாயா? உண்மையோ உன்னை தண்டிக்கிறது. உனக்கு அப்படித்தான் வேண்டும். அழுதது எல்லாம் போதாது, இப்பொழுது இன்னும் அழப்போகிறாய். உன் மருமகளுக்கு வயிறு பெருத்திருப்பது எப்படி? உன் கண்ணெதிரே உன் ஓடுகாலி மருமகள் வயிற்றை பானையாக்கி கொண்டு வளைய வருகிறாள். நீ என்னடா என்றால் உண்மையை தேடுகிறாயா? இப்பொழுது 2 பேருமாக சேர்ந்து தேடுங்கள் உண்மையை, வெட்கம் கெட்ட ஜென்மங்களா. ஆட்கள் அவளை என்னிடமிருந்து அப்பால் விலகி மூலையில் தள்ளி அவள் வாயை பொத்தினார்கள். அவளை விட்டுவிடுங்கள், தொடாதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு நான் மௌனமாக வீட்டை பார்க்க நடந்தேன். வழியில் புழுதிதான் அவ்வளவு கொதித்ததோ, வெட்கம்தான் என் பாதங்களை சுட்டதோ அறியேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் ஓடாத குறையாக தரையில் கால் பாவாமல் விரைந்தேன். அப்புறம் மெதுவாக நடந்தவாறு எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளலானேன். எனக்கு இந்த விஷயம் மூளையில் படவே இல்லை. இதை நான் அனுமானித்திருக்கலாமே. சமீப காலத்தில் அலிமான் விந்தையாக மாறியிருந்தாள். வாய் மூடியாக ஜனங்களுடன் பழகாமல் ஒதுங்குபவளாக வளைய வந்தாள். சொந்த தோழிகளிடமிருந்து கூட விலகி விலகி போய்க் கொண்டிருந்தாள். அந்த மெய்ப்பனுக்கும் அவளுக்கும் ஒன்றும் ஒத்து வராததுதான் இதற்கு காரணமாக இருக்கும் என்று நினைத்தேன். இளவேனிலேயே அவன் மலைக்கு போய்விட்டான். அவன் சுவடு தேய்ந்து மறைந்து விட்டது.
அவர்களுக்குள் விஷயம் சரிப்படவில்லை. அதனால்தான் அவள் ஏக்கம் பிடித்து போயிருக்கிறாள் என்று எண்ணினேன். உண்மையிலேயோ விஷயம் முற்றிலும் வேறாக இருந்தது. ஐயோ, என்ன கஷ்டம்! ஆனால் இப்படி நடக்கும் என்று யார் கண்டார்கள்? என் மூளை குழம்பிற்று. செய்வதென்ன என்று தெரியாமல் திகைத்தேன். மறுநாள் மாலை விளக்கேற்றும் நேரத்தில் ஆயிஷா என்னை தன் வீட்டிற்கு அழைத்தாள். தேநீர் பருகிக் கொண்டே உரையாடலுக்கு நடுவில் அவள் பேச்சோடு பேச்சாக சொன்னாள், ஜென்ஷென்குலின் மனைவி இரவோடு இரவாக கிராமத்திலிருந்து எங்கோ போய்விட்டாள். நான் பேசாதிருந்தேன். எனக்கு என்ன அக்கறை இதிலே? போய்விட்டாளாக்கும், போகட்டுமே, அவள் இஷ்டம். பிற்பாடு ஒரு 2 ஆண்டு சென்ற பிறகு உண்மை நிகழ்ச்சி எனக்கு தெரிய வந்தது. ஜென்ஷென்குலின் மனைவி வீட்டுக்கு இரவில் ஆட்கள் வந்தார்களாம். அவளுடைய ஜாமான்களை எல்லாம் வண்டியில் ஏற்றினார்களாம். எங்கு வேண்டுமோ போ, எங்கள் கிராமத்தில் உனக்கு இடமில்லை என்றார்களாம். இதன் பின் அலிமானுக்கும் எனக்கும் நேர்ந்த துன்பத்தை பற்றி ஒருவரும் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒருவேளை அவளிடமே யாராவது ஏதேனும் சொல்லியிருக்கலாம். ஜனங்கள் தங்களுக்குள் பலவிதமாக நினைத்திருக்க கூடும். சிலர் பரிவு காட்டியிருப்பார்கள், சிலர் அவளை நிந்தித்திருப்பார்கள். ஆனால் என்னிடம் எவரும் ஜாடை மாடையாக கூட இதை பற்றி குறிப்பிடவில்லை. இதற்காக மக்களுக்கு பெருத்த நன்றி. இத்தனை ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆயினும் எல்லோரும் முன் போலவே என்னிடம் மரியாதை காட்டுகிறார்கள். அலிமான் கருவுற்றிருப்பது எனக்கு தெரிய வந்த பிறகுதான் எங்கள் இருவரது உறவிலும் எவ்வித மாறுதலும் நிகழவில்லை. முன்போலவே வாழ்ந்தோம், வேலை செய்தோம், எல்லா விஷயங்களையும் கலந்து ஆலோசித்தோம். தான் தாயாக போவதை பற்றி மட்டும் அலிமான் வாயை திறக்கவில்லை. தயங்கினாலோ வேலை வரும்போது சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்தாலோ தெரியாது. நானும் இதை பற்றி பேச்செடுக்கவில்லை. அவளுடைய தன்மதிப்பை காப்பாற்றினேன். முக்கியமானது என்னவென்றால், மனதில் நான் அவளை நிந்திக்கவில்லை என்பதே. எனக்கு அதற்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவளுடைய வாழ்க்கை முழுவதும் என் கண்ணெதிரே கழிந்தது. நான் எல்லாவற்றையும் பார்த்தேன், எல்லா நிலவரங்களையும் புரிந்து கொண்டேன். ஓரளவு நானும் குற்றத்தில் பங்கு கொண்டிருந்தேன். அதனால்தான் நான் உடனேயே எனக்குள் சொல்லிக் கொண்டேன், அலிமான் பாவம் செய்திருந்தால் அது நான் செய்த பாவமேதான். அவள் பெற்றெடுத்தால் அது என் குழந்தையேதான். எல்லா வெட்கத்தையும் எல்லா சுமைகளையும் துன்பங்களையும் நானே ஏற்றுக்கொள்வேன் என்று. விரைவிலோ தாமதித்தோ ஒரு நாள் வரும். அப்பொழுது நாங்கள் தம் வசமின்றியே உரையாடத் தொடங்குவோம். நீண்ட மௌனத்திற்காக ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுவோம் என்பதை அவளும் அறிந்திருந்தாள், நானும் அறிந்திருந்தேன். ஆயினும் நாங்கள் பேச்சை இன்றிலிருந்து நாளைக்கு, நாளையிலிருந்து மறுநாளுக்கும் தள்ளி போட்டு கொண்டே வந்தோம். ஒரு நாள் எப்படியோ நான் பேச்சை தொடங்கியே விட்டேன். கோடை கால முடிவில் அலிமான் 5 அல்லது 6 மாத கர்ப்பிணியாக இருக்கையில் ஒரு நாள் அதிகாலையில் நான் மாட்டை மந்தைக்கு ஓட்டிச் சென்றேன். மெய்ப்புக்கார பையன் அன்று மாலை சேவல் குஞ்சு போல் கொக்கரித்து கொண்டிருந்தான். மந்தை எங்கள் முகப்புக்கு நேரே வந்துவிட்டது. மாடுகளை ஓட்டியபடியே மெய்ப்பன் முகமெல்லாம் மலர என்னை நோக்கி முறுவலித்தான். தல்கோணையத்தை வணங்குகிறேன், நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், இனாம் கொடுங்கள். ஜெரோபேக் தாத்தாவின் மருமகள் குழந்தை பெற்றிருக்கிறாள் என்றான். மெய்யாகவா? எப்பொழுது? விடியற்காலையில். ஆனா பெண்ணா? பெண். தல்கோணையத்தை. அதற்கு வானம்பாடி என்று பெயரிடப் போகிறார்களாம். வானம்பாடி போல விடியற்காலையில் பிறந்திருக்கிறதே, அதற்காக. நிரம்ப நல்லது. நீண்ட ஆயுளுடன் வாழட்டும். நல்ல செய்திக்காக நன்றி. யாரோ உலகில் பிறந்ததற்காக இந்த அனாதை பையன் இவ்வளவு ஆனந்தம் அடைந்தது என் நெஞ்சை மிகவும் உருக்கிவிட்டது. இதனால் நிறைந்த உள்ளத்துடன் நான் வீட்டுக்குள் போனேன். ஆனால் நான் இரவும் பகலும் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேனோ
அந்த விஷயத்தை அக்கணத்தில் நான் மறந்துவிட்டது எப்படி நிகழ முடிந்தது? வாயிலுக்குள் வந்ததுமே கத்தினேன். அலிமான், கேட்டாயா செய்தியை? ஜொரோபேக்கின் மருமகள் பிரசவித்து விட்டாளாம். பெண் குழந்தை. கேட்டாயா? பாவம், நிரம்ப கஷ்டப்பட்டு விட்டாள். ஆண்டவனின் புண்ணியத்தில் எல்லாம் சுகமாக என்று சொல்லி வந்தவள் வலிவுற்ற பல்லை கடித்து விட்டவள் போல நறுக்கென்று பேச்சை கத்தரித்து விட்டேன். அலிமான் விழிகளை தாழ்த்தியவாறு உதடு கன்றி சிவக்க கடித்துக்கொண்டு மௌனமாக நின்றாள். அந்த கணத்தில் அவள் என்ன நினைத்தாள்? தான் பிரசவிக்கும் போது அந்த செய்தியை இவ்வளவு களிப்புடன் யாரும் மக்களுக்கு தெரிவிக்கப் போவதில்லை என்ற எண்ணம் அவள் மனதில் பளிச்சிட்டதோ? எனது நைச்சிய பின்மை காரணமாக வெட்கத்தினால் எனக்கு உடம்பெல்லாம் தாங்க முடியாத காந்தல் ஏற்பட்டது. அவளை நேரிட்டு நோக்கி துணிவென்றி நான் கணப்பருகே உட்கார்ந்து வரட்டிகளை நெருப்பில் போடுவதில் முனைந்தேன். அதற்கு எவ்வித அவசியமும் இல்லாது போலும் நான் திரும்பி பார்த்தபோது அலிமான் முன்போலவே தரையை நோக்கியவாறு சுவர் அருகே நின்று கொண்டிருந்தாள். என் இதயம் இரக்கத்தால் புண்ணாயிற்று. சிரமப்பட்டு எழுந்து அவள் அருகே சென்றேன். உனக்கு என்ன, உடம்பு சரியில்லையா என்று கேட்டேன். ஒன்றுமில்லை அம்மா என்று பதிலளித்தாள். ஒருவேளை வேலை செய்வது கஷ்டமாயிருக்கோ? வீட்டிலேயே படுத்துறேன். கஷ்டம் எதுவும் இல்லையம்மா, புகையிலை தொடுப்பது என்ன பிரமாத சிரமம் என்று கூறிவிட்டு அவள் வேலைக்கு போய்விட்டாள். இன்னும் ஒத்தி போட்டு கொண்டிருக்க கூடாது என்று அப்பொழுது நான் தீர்மானித்தேன். அவள் நாணுவதற்கு ஒன்றுமில்லை. புதிதாக பிறக்கும் குழந்தைகள் எல்லாம் ஒரே நிகர்தாம். அவளுடைய குழந்தை எனக்கு சொந்த குழந்தையாக விளங்கும் என்பதை அலிமானிடம் உடனே சொல்லிவிட வேண்டும். சொந்த புதல்வர்களை சீராட்டி வளர்த்தது போலவே அதையும் வளர்ப்பேன். அவள் இதை புரிந்து கொள்ளட்டும். தலையை தொங்க போட வேண்டாம். கர்வத்துடன் வாழட்டும். மக்களை துணிவுடன் நேரிட்டு நோக்கட்டும். தாயாவதற்கு அவளுக்கு உரிமை உண்டு. இந்த எண்ணங்களுடன் நான் அவள் பின்னே ஓடினேன். அவளை கூவி அழைத்தேன். அலிமான், நிமிடம் நேரம் பொறு, உன்னிடம் பேச வேண்டும், நில். அவள் இது காதில் படாதது போல பாவனை செய்து திரும்பி பாராமலே போய்விட்டாள். அன்று பூராவும் நான் தவித்து கொண்டு இருந்தேன். இந்த மாதிரி இனி இருக்க முடியாது. சாயங்காலம் கட்டாயமாக சொல்லிவிடுகிறேன். அப்பொழுதுதான் அவளுக்கும் எனக்கும் சுலபமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டேன். ஆனால் எனது திட்டத்தை செயல்படுத்த எனக்கு வாய்க்கவில்லை. மாலையில் நான் வேலை முடிந்து திரும்பிய போது அலிமான் வீட்டில் இல்லை. நான் காத்திருந்து மன உளைச்சலுக்கு ஆட்பட்டேன். அவளுக்கு என்ன நேர்ந்தது? இவ்வளவு நேரமாக ஏன் திரும்பாமல் இருக்கிறாள்? தேட கிளம்பியவள் வீட்டிலிருந்து வெளிவந்ததும் பெக்தாஷை கண்டேன். பெரிய பசும்புல் கட்டு ஒன்றுடன் அவன் வேலிக்கதவுக்கு உள்ளே பேசாமல் வந்தான். பசுமாட்டின் தீனி தொட்டியில் புல்லை அதே மாதிரி மௌனமாக போட்டான். அப்புறம்தான் தனிந்த குரலில் சொன்னான். தல்கோணையத்தை அலிமான் உங்களிடம் சொல்ல சொன்னாள். அவளை தேட வேண்டாம் என்று. கைந்தி கிராமத்திற்கு தன் வீட்டுக்கு போகிறாளாம். என் கால்கள் துவண்டன. நிலைப்படியில் உட்கார்ந்து விட்டேன். எப்பொழுது போனாள்? மதிய சாப்பாட்டுக்கு பிறகு, சுமார் 2 மணிக்கு முன்னால். இந்த வழியாக சென்ற லாரியில். நான் ஆணி அறைந்தார் போல உட்கார்ந்திருந்தேன். உள்ளுக்குள் ஒரே குமட்டலாக, ஒரே இருளாக இருந்தது. என் சாவு நேரம் வந்துவிட்டார் போல. பெக்தாஷ் எனக்கு தேர்தல் சொல்லலானான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் தல்கோணையத்தை. லாரி ஓட்டி அவளை முன் அறையில் அமர்த்தி கொண்டான். அங்கே சௌகரியமாக இருக்கும் என்றான். ஐயோ பெக்தாஷ், பெக்தாஷ், விஷயம் இவ்வளவுதான் என்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆயினும் அவனுடைய கள்ளங்கபடமற்ற தேர்தல் மொழிகளுக்காக நான் அவனுக்கு நன்றி பாராட்டினேன்.
அந்த நாட்களில் அவன் பக்குவம் அடைந்த வாலிபன் ஆகியிருந்தான். கூட்டு பண்ணையில் வண்டி ஓட்டுபவனாக பணியாற்றி வந்தான். நான் அவனை உற்று பார்த்தேன். அவன் எவ்வளவு மலமளவென்று உயரமாகிவிட்டான். அவன் தோள்கள் திரண்டு அகன்று விட்டன என்பதை எண்ணி வியந்தேன். அவனது நடையும் குரலும் ஆண்மகனுக்கு ஏற்றவையாக திகழ்ந்தன. சாந்தமான கவர்ச்சி உள்ள முகம். அவன் சிறுவனாக இருக்கும்போதே எனக்கு அவன் மேல் பிரியம் உண்டு. எனக்கு மிகவும் துன்பகரமான அந்த நேரத்தில் அவன் என்னிடம் வந்தது எனக்கு இதமாக இருந்தது. பெக்தாஷ் வாய்க்காலிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து தேநீர் தயாரிப்பதற்காக நீரை கொதிக்க வைத்துவிட்டு முற்றத்தை தெளித்து பெருக்கலானாள். நீங்கள் களைப்பாருங்கள் தல்கோணையத்தை, நான் இதோ மரத்தடியில் படுக்க விரிக்கிறேன். அம்மா வருவாள், உங்கள் தேநீருக்காக ஏங்கி போயிருக்கிறாள், இதோ வந்து விடுவாள் என்றான். அலிமான் போன பிறகு நாட்கள் முடிவு அற்றவையாக தோன்றலாயின. அதுவரை நான் என்னை தனியாள் என்று எண்ணவே இடமில்லாமல் இருந்தது. உண்மையான தனிமை என்ன என்பதை நான் அறியவில்லை. 3 நாட்கள் பொறுத்து பார்த்தேன். அப்புறம் எனக்கு சகிக்க முடியாது போயிற்று. வீடு வீடாய் இல்லை, வாழ்க்கை வாழ்க்கையாக இல்லை. எங்கேனும் ஊர் ஊராக சுற்றினால் தேவலை என்று இருந்தது. அலிமான் என்ன நிலையில் இருக்கிறாளோ என்று எண்ணும் போதோ இன்னும் சங்கடமாக இருந்தது. கைந்தியில் உள்ள உறவினர்கள் அவளை சுமூகமாக வரவேற்றிருந்தால் நல்லது. அப்படியில்லாமல் அப்பொழுது எங்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டேன் என்றாய். இது உங்கள் விவகாரம் அல்ல, எனக்கு தெரியும், நீங்கள் தலையிடாதீர்கள் என்று எடுத்தெறிந்து பேசினாய். இப்பொழுது மானமிழந்து மறைவிடம் தேடி வந்திருக்கிறாயா? இப்பொழுது நாங்கள் வேண்டியிருக்கிறதாகும் என்று குத்தி காட்டினாலோ அவர்கள் அப்படி சொல்லக்கூடுமா? கட்டாயமாக சொல்லக்கூடும். அவள் தன்மானம் மிக்கவளாயிற்றே. இந்த கடும் சொற்களை பொறுப்பாளா? தனக்கே ஏதேனும் செய்து கொண்டு விடாமல் இருக்க வேண்டுமே. ஆண்டவனே காப்பாற்று! ஐயோ அலிமான், அலிமான்! என் அருகே இருந்தாயானால் எல்லா அவமானத்தையும் நானே ஏற்றுக்கொண்டிருப்பேன். உன் மனதை புண்படுத்த எவரையும் விட்டிருக்க மாட்டேன். இப்படி என்னவெல்லாமோ நினைத்தேன். எத்தனையோ விதமாக யூகங்கள் செய்தேன். பிறகு எனக்குள் சொல்லிக் கொண்டேன், இல்லை, இப்படி இருப்பதில் பயன் கிடையாது. அங்கே புறப்பட்டு போகிறேன். விசாரித்து அறிகிறேன். நானே பார்த்து தெரிந்து கொள்கிறேன். அவளை மன்றாடி கேட்கிறேன். ஒருவேளை என் சொல்லுக்கு இணங்கி அவள் வீடு திரும்பக்கூடும். அவள் மட்டும் மறுபடி திரும்பி வந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும். திரும்பி வர அவள் இஷ்டப்படாவிட்டால் அப்புறம் ஒன்றும் செய்வதற்கில்லை. அவளை ஆசீர்வதித்து அழுது புலம்பி விட்டு திரும்பி வருகிறேன். இவ்வாறு தீர்மானித்து அடுத்த நாளே புறப்பட்டேன். வீட்டையும் பசுவையும் ஆயிஷாவிடம் ஒப்படைத்தேன். அந்த திசையில் போய்க் கொண்டிருந்த லாரி ஒன்றை பெக்தாஷ் நிறுத்தினான். லாரியின் பின்பகுதியில் நான் ஏறி அமர்ந்து கைந்தி செல்லலானேன். நாங்கள் ஊரை கடந்து நாட்டுப்புற சாலை வழியே முன்னேறி தொடங்கிய போது அறுவடையான நிலத்தில் ஒற்றையடி பாதையில் வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவள் அலிமான் என்று உடனே எனக்கு அடையாளம் தெரிந்துவிட்டது. என் அன்பு மகள், அருமை அலிமான், அவள் என்னிடம் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டாள். லாரியின் முன் அறை தடுப்பை குத்தி தட்டி நில் நில் நிறுத்து என்று கத்தினேன். லாரி கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு நின்றது. நான் மூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு லாரியில் இருந்து பாய்ந்து இறங்கினேன். கிளம்பிய பொழுதில் சுற்றிலும் உள்ளவையெல்லாம் அடர்ந்து மூடுபனியில் போல சட்டென்று கண்ணுக்கு மறைந்து விட்டன. நான் அலிமானை கண்டது சொப்பனத்தில் தானோ என்று கூட நினைத்து விட்டேன். புழுதி லாரியின் பின்னே கிளம்பி அடங்கியதும் நான் மறுபடி அலிமானை பார்த்தேன். அலிமான் என்று உரக்க கூவினேன். எப்படி அவளிடம் ஓடினேன் என்பது எனக்கு நினைவில்லை. நாங்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி முத்தமிட்டு கண்ணீர் பெருக்கினோம் என்பது மட்டும் நினைவிருக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் மிகவும் ஏங்கி போயிருந்தோம். ஆகையால் இத்தனை நாட்களாக மனதில் குமைந்து கொண்டு இருந்த எண்ணங்கள் எப்படி வெளியிடுவது என்று தெரியாமல் சொற்கள் அகப்படாமல் திண்டாடினோம். அலிமானை நான் கொஞ்சினேன். அவள் முகத்தை வருடினேன். ஒன்றையே திரும்ப திரும்ப உரைத்தேன்.
திரும்பி வந்து விட்டாய். திரும்பி வந்து விட்டாய். என் அருமை மகளே, என்னிடம் தாயாரிடம் திரும்பி வந்து விட்டாய், திரும்பி வந்து விட்டாய். அலிமான் பதில் சொன்னாள். ஆமாம், திரும்பி வந்துவிட்டேன். உன்னிடம் திரும்பி வந்துவிட்டேன் அம்மா, திரும்பி வந்துவிட்டேன். நாங்கள் அந்த மாதிரி ஒருவரை ஒருவர் தழுவியவாறு நின்று கொண்டிருந்த பொழுது அவளுடைய குழந்தை கர்ப்பப்பைக்குள் 2 தடவை அசைந்து வயிற்றில் காலால் இடித்தது. நாங்கள் இருவரும் இந்த இடிப்பை உணர்ந்தோம். அலிமான் வயிற்றின் மேல் கையை வைத்து உள்ளங்கையால் ஜாக்கிரதையாக தடவினாள். அந்த கணத்தில் அவளுடைய விழிகள் எனது வாழ்க்கையை அடியோடு மாற்றிவிட்டன. அவளை பற்றி இழிவான கருத்துகள் என் மனதில் எப்படி தோன்ற முடியும்? ஏ புனிதமான தாய்மையே, இத்தகைய இன்பத்தின் ஒரு துளி மட்டுமே உன்னுடைய துன்பக்கடல் முழுவதற்கும் ஈடு செய்துவிடுமே. அலிமானின் கன்னத்தோடு முகத்தை பொருத்தியவாறு அடக்க மாட்டாமல் வெம்மி அழுதேன். என் கண்ணே, என் இதய ஒளியே, என் செல்வமே, உனக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று எப்படி பயந்தேன். அழாதே அம்மா, நான் அசடு, என்னை மன்னித்து விடு. உன்னை விட்டு நான் ஒருபொழுதும் போக மாட்டேன். ஒரு தரம் முயன்று பார்த்தேன், பலிக்கவில்லை. என்னால் தாங்க முடியாது போயிற்று. எப்பொழுதும் உன்னையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்று அலிமான் என்னை தேற்றினாள். நாங்கள் மனம் விட்டு பேசுவதற்கு மிகவும் ஏற்ற சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்று தீர்மானித்து நான் பேச்சை தொடங்கினேன். எதற்காக என்னை விட்டு போனாய்? என் மேல் கோபமா? அவள் என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பவள் போல பேசாதிருந்தாள். பிறகு பெருமூச்செறிந்தாள். என்னிடம் இதை பற்றி கேட்காதையம்மா. எனக்கு இது எதற்காக? நீ என்னிடம் ஒன்றும் சொல்லாதே. நானும் உன்னிடம் ஒன்றும் கூறப்போவதில்லை. என்னை வதைக்காதே அம்மா. ஏற்கனவே எனக்கு ஒரே துன்பம் என்றாள். இம்முறையும் அலிமான் உரையாட விரும்பாமல் விலகிச் சென்று விட்டாள். இப்படியே ஒவ்வொரு தடவையும். இதனால் அவளுடைய நிலைமையை அவள் இன்னும் மோசமாக்கி கொண்டாள் என்பதை ஏனோ அலிமான் புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஆண்டு குளிர்காலம் மிகவும் நீடித்தது. ஒரே மழையும் தண்ணீருமாயிருந்தது. வானிலிருந்து ஊற்றாத நாள் ஒன்று கூட இல்லை. ஒரே ஈரமான இந்த நீண்ட மழை நாட்களில் நாங்கள் பெரும்பாலும் வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தோம். குளிர்காலத்தை போலவே அலிமானும் வாடி சோர்ந்திருந்தார். நாளுக்கு நாள் அதிக கவலை தோய்ந்து காணப்பட்டாள். பேசுவதையும் சிரிப்பதையும் அறவே விட்டுவிட்டாள். எப்பொழுதும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். என் உள்ளம் கருகியது. அவள் பாவம், நிறைமாத கர்ப்பிணி. அவளுக்கு கொஞ்சமாவது களிப்பு ஊட்டுவதற்கு வேடிக்கை பேச்சியும் கொஞ்சியும் அவளை குஷிப்படுத்துவதற்கு நான் என்னவெல்லாமோ முயற்சி செய்தும் பயனில்லை. அவள் சின்னஞ்சிறுமி அல்ல. அவளது துன்ப துயரத்தை வேடிக்கை பேசி போக்க முடியாது. நான் மட்டுமே அல்ல, கஷ்ட காலத்தில் அவளுக்கு உதவ மற்றவர்களும் முயன்றார்கள். ஆனால் என்ன செய்ய முடியும்? ஒரு நாள் பெத்தாஷ் எங்கள் வீட்டுக்கு வைக்கோல் கொண்டு வந்தான். அம்மா மறுபடியும் வியாதியாய் படுத்துவிட்டாள் என்று சொன்னான். நான் ஆயிஷாவை பார்த்து வர போனேன். அவளுக்கு காய்ச்சல், இருமல். நான் அவளை சிறிது கடிந்து கொண்டேன். நீயே தான் பொறுப்பாளி. உடம்பை கவனித்து பேண வேண்டும் என்பது உனக்கே தெரியும். இருந்தாலும் அசட்டையாக இருக்கிறாயே. அயலூருக்கு விருந்துக்கு போக கிளம்பினாய், அதுவும் இந்த மாதிரி பருவநிலையில் என்றேன். அவள் குற்றப்பார்வையுடன் புன்னகை செய்தாள். மறுத்து சொல்வது அவளுக்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் 4 மாதர்கள் பெத்தாஷின் வண்டியில் பக்கத்து ஊருக்கு யார் வீட்டு கல்யாணத்திற்கோ போய்விட்டு அப்பொழுதுதான் திரும்பியிருந்தார்கள். நான் வெளியே செல்ல ஆயத்தமானதும் ஆயிஷா என்னை தடுத்து நிறுத்தினாள். கொஞ்சம் பொறு தல்கோனை, நீ கோபித்து கொள்ளாவிட்டால் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கிறது என்று கூறினாள். வாயில் வரை போனவள் சரி சொல்லு என்று திரும்பி வந்தேன். பக்கத்து ஊருக்கு நாங்கள் போனது கல்யாணத்திற்கு அல்ல. அங்கே எனக்கு உறவினர் கிடையாது என்பதை நீயே அறிவாய். நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம், உன்னை கலந்து கொள்ளாமலேயேதான். அதற்காக என்னை மன்னித்து விடு. நாங்கள் நல்லதையே விரும்பினோம். அந்த பையன் இருக்கிறானே மெய்ப்பன், அவனை பிடித்து கொடுவென்று கொடுத்தோம்.
இன்னின்ன மாதிரி விஷயம். அலிமான் கர்ப்பமாக இருக்கிறாள். நீ எட்டி கூட பார்க்க மாட்டேன் என்கிறாய். இது தகுமா? நன்றாகவே இல்லை என்றோம். ஆனால் எங்கள் முயற்சி பலிக்கவில்லை. முதலாவதாக அவனுக்கு மனைவி இருக்கிறாள். இரண்டாவதாக அவனிடம் மனசாட்சி இல்லை. எனக்கு ஒன்றும் தெரியாது, தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை, எந்த விதத்திலும் இல்லை என்று கூறி மூஞ்சியை திருப்பிக் கொண்டான். இந்த லட்சணத்தில் அவன் மனைவி விஷயம் என்னவென்று மோப்பம் பிடித்து விட்டாள். அவள் மகா சண்டைக்காரி. கத்தி கூப்பாடு போட்டு எங்களை ஏசினாள். ஒரே வெட்கக்கேடாயிற்று. எங்களை அவமதித்து விரட்டிவிட்டாள். வரும் வழியில் குளிர் மழையில் அகப்பட்டு கொண்டோம். தொப்பலாக நனைந்து போனோம். அதுதான் என்னை கிடத்திவிட்டது. இது போனால் போகிறது. அலிமான், விஷயம் இப்பொழுது என்ன ஆகும்? இவ்வாறு கூறிவிட்டு ஆயிஷா வாயை பொத்திக்கொண்டு தேம்பினாள். அழாதே ஆயிஷா, நான் உயிரோடு இருக்கும் வரையில் அவள் மனம் நோகவிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினேன். அவளிடம் வேறு என்ன கூற முடியும் என்னால்? கடினமான நாட்கள் நீடித்து கொண்டு போயின. பிரசவ காலம் சமீபித்தது. நானோ அலிமான் மீது வைத்த பார்வையை அகற்றாமல் கண்காணித்து வந்தேன். அவள் முகப்புக்கு போனால் நானும் பின்னே போனேன். ஓர் அடி கூட பின்தங்கவில்லை. வழி எடுக்கும் போது அருகில் இருக்க தவறிவிடுவோமோ என்று அஞ்சினேன். இல்லாவிட்டால் அவளை இப்படி தொந்தரவு செய்வேனா? ஒரு நாள் அவள் கம்பளி உடை அணிந்து கொண்டு தலைக்குட்டையை கட்டிக்கொண்டு, எங்கே குழந்தாய் புறப்படுகிறாய் என்று கேட்டேன். ஆற்றங்கரைக்கு என்றாள். இந்த ஈரத்தில் அங்கென்ன வேலை? போக வேண்டாம், வீட்டிலே இரு, அதுதான் நல்லது என்று சொன்னேன். இல்லை, போகிறேன். அப்படியானால் நானும் வருகிறேன், உன்னை தனியே விடமாட்டேன் என்றேன். அவள் என்னை உற்று பார்த்தாள். இத்தனை நாட்களாக அவள் நெஞ்சில் குமரி கொண்டிருந்தவற்றை எல்லாம், தன் ஆத்திரத்தை எல்லாம் என் மேல் கொட்டிவிட்டாள். நீ என்ன என் காலை சுற்றி கொண்டு கிடக்கிறாய்? என்னிடம் உனக்கு என்ன வேண்டும்? என் பின் நிழல் போல் வந்து கொண்டிருக்கிறாயே, எதற்காக? என்னை நிம்மதியாக இருக்க விடு. நான் செத்து போய்வேன் என்று நினைக்கிறாயா? நான் ஒன்றும் சாக மாட்டேன் என்று சொல்லி கதவை படீரென்று சாத்திவிட்டு வெளியே போய்விட்டாள். என் மனக்கதவை அவள் படீரென்று சாத்தியது போல் இருந்தது. என் மனம் மிகவும் புண்பட்டது. ஆயினும் வீட்டில் உட்காரவில்லை. புறக்கடைக்கு போய் அலிமான் எங்கே என்று பார்த்தேன். அவளை காணவில்லை. வெள்ளப்படுக்கைக்கு போய்விட்டாள். கண்ணுக்கு அநேகமாக புலப்படாத சிறு தூறல் அடித்துக் கொண்டிருந்தது. குளிர்ந்த ஆவி பெய்வது போல. காற்று நரை மேகங்களின் பரட்டை தலையை பிடித்து இழுத்து பொய்த்து கொண்டு இருந்தது. தோட்டத்தில் சௌகரியமாக இல்லை. மரங்கள் மொட்டையாக விரைத்து போய் நனைந்து சுருண்டு கிளைகளுடன் நின்றன. எல்லா மக்களும் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். சுற்றும் முற்றும் ஆள் நடமாட்டமே இல்லை. புகை போன்ற பனிமூட்டத்தில் தொலைவில் மங்கலாக தென்பட்டன இருண்ட மலைத்தொடரின் சிகரங்கள். நான் சற்று நேரம் எதிர்பார்த்துவிட்டு அப்புறம் அலிமானை பின்தொடர்ந்தேன். என்னை அவள் எப்படி வேண்டுமானாலும் திட்டிக் கொள்ளட்டும். வழி எடுக்கும் போது எங்கேனும் ஈரத்தில் படுத்து கொண்டாளானால் மோசம். காய்கறி தோட்டத்துக்கு அப்பாலிருந்து ஒற்றையடி பாதைக்கு வந்ததும் நான் அலிமானை கண்ணுற்றேன். அவள் திரும்பி வந்து கொண்டிருந்தாள். கால்களை சிரமத்துடன் எடுத்து வைத்தவாறு தலையை தொங்க போட்டபடி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். நான் விடு என்று வீடு திரும்பி தேநீருக்கு நீர் கொதிக்க வைத்தேன். புளித்த பாலாடையும் முட்டையும் சேர்த்து சீக்கிரமாக அடைத்தட்டினேன். அப்புறம் கம்பளத்தில் மேல் வெளுத்த துணியை விரித்து குளிர்கால ஆப்பிள்களில் நன்கு சிவந்தையாக பொருத்தி எடுத்து வைத்தேன். அலிமான் உள்ளே வந்தாள். மேசை விரிப்பை கண்டதும் என்னை மௌனமாக நோக்கி முருவளித்தாள். குளிரில் விரைத்து போனாய் மகளே, உட்காரு, தேநீர் பருகு, அடை சாப்பிடு என்றேன். இல்லை, எனக்கு ஒன்றுமே சாப்பிட வேண்டும் போல இல்லை. அம்மா, ஒரு ஆப்பிள் மட்டும் கொடு, சாப்பிட்டு பார்க்கிறேன் என்று பதிலளித்தாள். ஒருவேளை உனக்கு ஏதேனும் வருத்தமா அலிமான்? சொல்லு என்னிடம் என்று தூண்டி துளைத்தேன். என்னிடம் கேட்காதே அம்மா.
நானே ஏதோ மாறிப்போயிருக்கிறேன். என் மீது எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. காரணம் இல்லாமல் உன்மேல் எரிந்து விழுந்தேன். என்னை நிம்மதியாக இருக்க விடு, அதுவே மேல் என்று மறுபடி சொல்லிவிட்டு அதற்கேற்ப கையை ஆட்டினாள். இரவு வந்தது. இப்பொழுது அலிமானுக்கு நான் சொல்வது எதுவும் பிடிக்காது என்று படுக்கையில் படுத்தவாறு வருத்தத்துடன் எண்ணமிட்டேன். இதே வருத்தத்துடன் தூங்கிவிட்டேன். வழக்கமாக நான் இரவில் அடிக்கடி கண் விழித்து அலிமான் எப்படி இருக்கிறாள் என்று பார்ப்பதுண்டு. இன்று என்னவோ தூக்கம் பாறாங்கல்லாக என்னை அழுத்திவிட்டது. நடக்கப் போவது மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் இமைகளை மூடத்தான் செய்திருப்பேனா? சேர்ந்தார் போல 10 இரவுகள் சுவரில் தலையை சாய்த்து கூட இருக்க மாட்டேன். எப்பொழுது எதற்காக சட்டென்று கண் விழித்தேனோ நினைவில்லை. பார்த்தேன், அலிமான் அவளுடைய இடத்தில் காணோம். தூக்க கலக்கத்தில் எதுவும் உடனே தெளிவுபடுவதில்லையே. அவள் முகப்பு பக்கம் போயிருப்பாள் என்று முதலில் நினைத்தேன். கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். இல்லை, ஒன்றும் கேட்கவில்லை. பிறகு அலிமானின் படுக்கையை தொட்டு பார்த்தேன். படுக்கை சில்லிட்டிருந்தது. என் இதயம் உறைந்து போய்விட்டது. வெகு நேரத்துக்கு முன்பே அவள் எழுந்து விட்டாள். எப்படியோ உடை மாற்றிக்கொண்டு முகப்புக்கு ஓடினேன். வெளியே மூளை முடுக்கெல்லாம் சுற்றி பார்த்தேன். காய்கறி தோட்டத்துக்கு ஓடி போய் தேடினேன். பிறகு வீதிக்கு பாய்ந்து சென்றேன். அலிமான், அலிமான் என்று கூவி அழைத்தேன். பதிலில்லை. நாய்கள் தான் திடுக்கிட்டு வீடு வீடாக குலைக்க ஆரம்பித்தன. என் நெஞ்சு புண்ணாயிற்று. அப்படியானால் போய்விட்டாள் என்று ஆகிறது. இம்மாதிரி இருண்ட இரவில் அவள் எங்கே போய்விட்டாள்? இப்பொழுது என்ன செய்வது? தேடி பிடித்துவிட முடியுமா? மறுபடி வீட்டுக்கு போய் விளக்கை கொளுத்தி எடுத்துக்கொண்டு தேட கிளம்பினேன். வீட்டு கதவுக்கு வெளியே போனதும் சவுக்கையில் யாரோ முணங்கியதும் வீரிட்டதும் கேட்டது போலிருந்தது. வெளிமுகப்பை தாவி கடந்து சவுக்கையின் கதவை விரிய திறந்தேன். கையில் இருந்த விளக்கை நழுவ விட இருந்தேன். என் கண்களையே நம்பாமல் ஸ்தம்பித்து நின்றுவிட்டேன். வைக்கோல் மேல் மல்லாந்து படுத்திருந்தாள் அலிமான். பிரசவ வேதனை பட்டு கொண்டிருந்தாள். காய்ச்சலில் புரண்டு கொண்டிருந்தாள். என்ன நீ இப்படி, ஏன் சொல்லவில்லை என்று கத்தி அவள் அருகே பாய்ந்தேன். அவளுக்கு ஒத்தாசை செய்ய விரும்பி அவளை தூக்கப் போனவள் இரத்தத்தில் நனைந்து ஊறிய ஆடை நுனிக்கையில் சுற்றி கொண்டதும் நடுநடுங்கினேன். அலிமான் உடம்பு அனலாய் கொதித்தது. அவள் சிரமத்துடன் பெருமூச்சு விட்டாள். செத்து கொண்டிருக்கிறேன் என்று கரகரத்த குரலில் முணங்கினாள். அவள் வெகு நேரமாக வேதனைப்பட்டு கொண்டிருப்பது தெரிந்தது. ஆண்டவனே காப்பாற்று, ஆண்டவனே காப்பாற்று என்று நான் வேண்டிக் கொண்டேன். அவளால் தானாகவே பிரசவிக்க முடியாது. டாக்டர் தான் காப்பாற்ற முடியும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அவளை விட்டுவிட்டு ஆயிஷா வீட்டுக்கு ஓடி முழு பலத்தோடு ஜன்னல் கதவை தட்டினேன். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், சீக்கிரம், பெக்தாஷ் வண்டியை கட்டு, அலிமானுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் அப்பனே, அவளுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று கத்தினேன். அவர்களை எழுப்பிவிட்டு திரும்பி ஓடி அலிமானுக்கு தண்ணீர் பருக கொடுத்தேன். அவளுடைய பற்கள் குவளையில் கடித்து கொண்டன. குளிர் காய்ச்சல் வந்தவளைப் போல விடவெடுத்தாள். எப்படியோ 2 மடக்கு குடித்தாள். பின்பு முறுக்கி கொண்டு புலம்பத் தொடங்கினாள். அதற்குள் ஆயிஷா அங்கே வந்தாள். அவளுக்கு மூச்சு இழைத்தது. நிற்கவே சிரமமாக இருந்தது. அவளே நோயாய் கிடந்தாளே. அலிமான் கிடந்த நிலையை கண்டதும் முகம் வெளிரி கதறத் தொடங்கினாள். அலிமான், என் கண்ணே, என்னம்மா இப்படி? அலிமான், என் அருமை மகளே, பயப்படாத, ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போகிறோம். நல்ல வேளையாக பெக்தாஷ் அன்று நேரங்கழித்து வீடு திரும்பினான். ஆதலால் குதிரைகளை லாயத்துக்கு இட்டுச் செல்லாமல் தன் வீட்டு கொட்டிலேயே கட்டியிருந்தான். விரைவாக வண்டியை வீட்டெதிரே ஓட்டி வந்து நிறுத்தினான். நாங்கள் அதில் மலமளவென்று தீனிப்புல்லை பரப்பி படுக்கை விரித்து தலையணை போட்டுவிட்டு 3 பேருமாக சேர்ந்து அலிமானை எப்படியோ ஒரு விதமாக சவுக்கையிலிருந்து வெளியே எடுத்து வந்து வண்டியில் படுக்க வைத்தோம். தாமதிக்காமல் உடனே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டோம். ஐயோ, அந்த நொடி விழுந்த குதிர்கால பாதை! ஐயோ, அந்த பாழா போகிற இருண்ட இரவு!
அப்பொழுது ஆஸ்பத்திரி ஆற்றின் மறுகரையில் அமைந்த ஜெரேச்சையில் மட்டும்தான் இருந்தது. ஆற்றை கடக்க பாலம் வெகு தூரத்தில் இருந்தது. நாங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறியதுமே அலிமானுக்கு மறுபடி வழி எடுத்தது. அவள் வீறிட்டாள். தன் மேலிருந்தவற்றை எல்லாம் எடுத்து எரிய தொடங்கினாள். நான் அவளுடைய தலையை முழங்கால்கள் மேல் வைத்து அழுத்தி பிடித்து கொண்டேன். மறுபடி போர்வையால் மூடி போர்த்தினேன். மறுபடி விளக்கை அவள் முகத்தருகே கொண்டு போய் விழிகளை உற்று நோக்கி சமாதானப்படுத்தினேன். கொஞ்சம் பொறுத்துக்கொள் அலிமான், இதோ ஆஸ்பத்திரியை அடைந்து விடுவோம், பார்த்து கொண்டே இரு, இதோ போய் சேர்ந்து விடுவோம், பாலம் ஒரு எட்டில் தான் இருக்கிறது என்று பெக்தாஷ் தேற்றினான். உண்மையிலேயோ பாலம் எவ்வளவோ தூரத்தில் இருந்தது. குதிரைகளை பாய்ச்சலில் விடுவதோ கூடவே கூடாது. அலிமானை உலுக்கி போடும். மழை வேறு பலமாக பிடித்து கொண்டது. இருட்டு, குளிர், மழை, சேறு, நொடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டன. அலிமான் வலிப்பு கண்டு துடித்தாள், முணங்கினாள், கூச்சலிட்டாள். அப்புறம் திடீரென்று எப்படியோ அமைதியடைந்து ஈழை இழுத்து தொடங்கினாள். அலிமான், அலிமான், உனக்கு என்ன என்று நான் திடுக்கிட்டு அவளை தழுவிக்கொண்டு விளக்கு வெளிச்சம் அவள் முகத்தில் படும்படி காட்டினேன். அவளுடைய கனலும் விழிகள் என்னை ஏறிட்டு நோக்கின. நிறுத்துங்கள், எனக்கு உயிர் போகிறது, நிறுத்துங்கள் என்று அவள் கருத்து விரைத்த உதடுகளால் முணுமுணுத்தாள். அவளுக்கு மூச்சு இறைக்க தொடங்கிற்று. நாங்கள் வண்டியை நிறுத்தினோம். என் தலையை இன்னும் உயர்த்து, காற்று போதவில்லை என்று கூறி அவள் வாய்விட்டு அழுதாள். பின்பு அவசரமாக கண்ணீரை விழுங்கிவிட்டு சொன்னாள், அருமை அம்மா, என் உடம்புக்கு உள்ளே ஒரே எரிச்சலாய் எரிகிறது. சக்தி இல்லை, உயிர் விட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்காகவும் உனக்கு நன்றி அம்மா, என்னை மன்னித்து விடு. காசிம் மட்டும் உயிரோடு இருந்தால், ஐயோ காசிம், நான் சாகிறேன், என்னை மன்னித்து விடு. இல்லை என் செல்ல மகளே, நீ சாக மாட்டாய், பொறுத்துக்கொள் கண்ணே, தாங்கிக்கொள், பாலம் இதோ கிட்டேதான் இருக்கிறது, கேட்டாயா, நீ சாக மாட்டாய் என்று நான் கெஞ்சி தேற்றினேன். அவளுக்கு மறுபடி முறுக்கெடுத்து உணர்வை இழக்கும் தருவாயில் பற்களை கடித்தவாறு அவள் எஞ்சிய சக்தியை கொண்டு போராடினாள். பெக்தாஷ், அவளை கைத்தாங்களாக பிடித்து தூக்கு, சீக்கிரம், அட கூச்சப்படாதே நீ. பெக்தாஷ் அலிமானை தாங்கி உயர்த்தினான். பின் பிரசவம் பார்க்க முயன்றேன். பிறகு பெக்தாஷ் பொறுமி அழுதான். ரயில் வண்டியின் கடகடப்பு எனக்கு உடனே நினைவுக்கு வந்துவிட்டது. ரயில் சக்கரங்கள் உருண்டு ஓடியவாறு என் காதுகளில் பாறை அரைந்தன. அம்மா, அலிமான் என்ற உரத்த சத்தம் காற்றில் மிதந்து வந்தது. அதே கணம் பிறந்த குழந்தை வீறிட்டு அலறியது. ஏ வாழ்வே, நீ ஏன் இவ்வளவு கொடியதாக இருக்கிறாய்? ஏன் இவ்வளவு குருடாக இருக்கிறாய்? குழந்தை பிறந்தது. ஆனால் அலிமான் உயிர் துறந்தாள். குழந்தையின் ஈரமான வெற்று உடம்பை துணி ஓரத்தில் நான் சுருட்டுவதற்குள் தாய் அலிமான் பெக்தாஷின் கைகளில் உயிரற்று தொங்கிக் கொண்டிருந்தாள். தலை ஒரு புறம் சாய்ந்து விட்டது. உயிரற்ற கைகள் ஊசலாடின. அலிமான் என்று நான் ஒரே திகிலுடன் கூவி அவள் கையை பிடித்து பார்த்தேன். நாடி விழுந்துவிட்டது. ஒரே நொடியில் வாழ்வும் சாவும் என் கண்ணெதிரே மோதிக்கொண்டன. நாங்கள் வீடு திரும்பும்போது பொலவென்று விடியத் தொடங்கிவிட்டது. காலை கருக்களில் பெரிய வெண்பனி சிதழ்கள் சுழன்றன. அவை மெத்தென்று பாதையில் படிந்தன. நாற்புறமும் நிசப்தம் நிலவிற்று. ஒளியே இல்லை. உலகம் எங்கும் வெள்ளிய அமைதி திகழ்ந்தது. இந்த வெள்ளிய அமைதியில் வெண்பிடரிகளும் வெள்ளை வாள்களும் கொண்ட களைத்த புறவிகள் சந்தடி என்று வண்டியை இழுத்துச் சென்றன. பெக்தாஷ் வண்டியில் உட்கார்ந்தபடியே சத்தமில்லாமல் அழுதான். அவன் குதிரைகளை ஓட்டவில்லை, அவை தாமே ஓடின. வழி நெடுக அவன் கண்ணீர் பெருக்கினான். நான் குழந்தையை சட்டைக்குள் மார்புற அணைத்து கொண்டு வண்டி அருகே பாதை ஓரமாக நடந்தேன். தரை மீது படிந்திருந்த வெண்பனி எனக்கு கருப்பாக தென்பட்டது. அத்தியாயம் 15 முடிந்தது. அன்னை